أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்று நிதானித்து கவனமாய் செயல்படும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லி வபாரிக் அலைஹி வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப ஷாபான் வ பல்லிஹ்னா ரமலான் வ ரஹ்மத்தன் வ ராஹத்தன் அஃப்வன் ஆஃபியா. அல்லாஹும்ம அர்ஹம்னா பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் மிம்மா சிவல்லாஹ் வ குல்லு ஷைஇன் யகூலு அல்லாஹ். ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அதத ஹல்கிஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் ரிலா நஃப்ஸிஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் இத்ரத் அர்ஸிஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி ரிலா நஃப்ஸிஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி இத்ரத் அர்ஸிஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹில் மலிக்குல் குத்தூஸ் சுப்பூஹுன் குத்தூஸுன் வ ரப்பனா த ரப்புல் மலாயிகத்துஹு வ ரூஹு. அஸ்தக்ஃபிருல்லாஹுல் அலியில் அலீம் அஸ்தக்ஃபிருல்லாஹுல் அலீம். சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிதாக்க அபி வ உம்மி யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும். அருள்மிகு ரமலானை வருக வருக. ஸலவாத்து மகுடம் பிஸ்மில்லாஹி வ அலா மில்லத்தி யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ஷஹ்ரு ரமலானே அருளை அள்ளி தருக. 9ஆம் நாள் தராஹ்வி தொழுவதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபாத் நமக்கு வழங்கப்படும். அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் மாஷா அல்லாஹ். கலிமாவே கனமானது. என் உயிர் எவன் வசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக, வானங்களும் பூமியும் அவற்றில் உள்ளவர்களும் அவர்களுக்கிடையே உள்ளவைகளும் அவற்றிற்கு கீழே உள்ளவைகளும் தராசின் ஒரு தட்டில் வைக்கப்பட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற சாட்சியம் மற்றொரு தட்டில் வைக்கப்பட்டால் கலிமாவின் தட்டு அவை அனைத்தையும் விட கனமுடையதாகிவிடும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். அல்லாஹு தாலாவின் திருப்பெயருக்கு சமமாக வேறு எந்த பொருளும் ஆக முடியாது என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. இக்கலிமாவை லேசாக கருதுபவர்கள் துர்பாக்கியவான்களாவார்கள். உண்மையில் இக்கலிமாவின் எடை இஹ்லாஸின் மூலமே உண்டாகிறது. எந்த அளவு இஹ்லாஸ் எனும் மன தூய்மை அதில் ஏற்படுகிறதோ அந்த அளவு அதனுடைய எடையும் கூடுதலாகும். இந்த இஹ்லாஸை உண்டாக்கி கொள்வதற்காகவே ஷைகுமார்கள் சூபியாக்கள் ஆகியோரின் பாத அணிகளை சுமந்து சேவைகள் செய்வது அவசியமாகிறது. மற்றொரு ஹதீஸில் இந்த ஹதீஸின் முன் தொடர் கூறப்பட்டுள்ளது. அதாவது மரண தருவாயில் இருப்பவருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமாவை சொல்லிக் கொடுங்கள். ஏனெனில் மரணமடையும் நேரத்தில் இந்த பரிசுத்த கலிமாவை கூறுபவருக்கு சொர்க்கம் வாஜிபாகிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளிய போது, யா ரசூலுல்லாஹ், உடல் நலத்துடன் இருக்கும் போதே இக்கலிமாவை கூறினால் என்ன கிடைக்கும் என சஹாபாக்கள் வினவினார்கள். அவ்வாறானால் இன்னும் அதிகமாகவே சொர்க்கம் அவருக்கு வாஜிபாகும் என பதிலளித்தார்கள். இதற்கு பிறகு முன்னால் கூறப்பட்ட ஹதீஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது. பஸ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்றைய மருத்துவ குறிப்பு. கருணை இதழ் பூ 50 கிராம் 250 மில்லி லிட்டர் நீரிலிட்டு
நீரிலிட்டு 125 மில்லிலிட்டர் ஆகும் வரை காய்ச்சி வடிகட்டியதில் 30 கிராம் சர்க்கரை சேர்த்து தேன் பதமாக காய்ச்சி காலை மாலை 15 மில்லிலிட்டராக சாப்பிட்டு வர மூளை கொதிப்பு தணியும், கண் குளிர்ச்சியடையும், இதய படபடப்பை தணிக்கும். வசலாம் மா சலாமா.